தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ரீசெண்டா திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில பேசும்பொழுது சீமான் அவர்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கி பேசுறாரு. பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்து பெரியாரை உடைக்க போறாங்களாம், பெரியாரே ஒரு மண்ணுதான்றாங்க, இலை மறந்தால் ஈழம் வளரும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாகவும் நேரடியாகவுமே சீமான் அவர்களை தாக்குறாரு. இன்னொரு பக்கம் ஒரு மேல போயிட்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டினே நான் ஒரு மாநாடு போட போறேன் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காரு. சோ திடீர்னு திரும்ப அவர்கள் சீமானுக்கு எதிராக திரும்புவதற்கான காரணம் என்ன சார்? ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது. ரெட்டமலை சீனிவாசன், ஐதிசா பண்டிதர், MC ராஜா முப்பெரும் விழா உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன். 5 விழுக்காடு இடஒதுக்கீடு பறையர் தேவேந்திர வேளாளருக்கு உயர்த்தி கொடுக்கணும், பஞ்சமநல மீட்பு, இப்படி வந்து பெரும்பான்மை தமிழ் ஜாதியான பறையர் சமூக இஷ்யூஸ், பறையர் மறையர் சிவன் பறையர், இப்படி அந்த சமூகத்தின் இஷ்யூவை மையமா வச்சு பறையர்களை ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கி பெரிய எண்ணிக்கை கொண்ட பறையர்களுக்கு உரிய அதிகாரம் இல்லை, அடுத்த கட்ட அதிகார பாய்ச்சல்ல பறையர் கம்யூனிட்டி வரணும்னு ஒரு அரசியல் பண்ணக்கூடிய சீமான். அதை விட பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரையும் மிகப்பெரிய அளவில் வேற யாரை விடவும் எடுத்து பண்றாரு. அதுவும் ஒன்று கெமிஸ்ட்ரி வந்து ஒன்று பெருசா சிக்கல் வராது. அப்படி ஒரு அரசியலை சீமான் பண்ணும்போது அது சகோதரர் தொல் திருமாவின் வாக்கு வங்கியை பாதிக்கும். இதுதான் இங்க பிரச்சனை, வேற எதுவுமே இல்லை. அரசியல் பிரச்சனை தான் இது. ஓகே, இப்போ பெரியார் அடிக்கிறதுனாலதான் திரும்ப அவர்கள் டென்ஷனா வராரு அப்படின்ற மாதிரி நான் அப்படி சொல்லலையே. பறையர் ஓட்டுக்கு சீமான் குறி வச்சு போறதுனாலதான் திருமாவுக்கும் சீமானுக்கும் பிரச்சனைன்னு நான் சொல்றேன். இஷ்யூவே நான் சொல்லிட்டேன். ஓகே, ஆனா சீமான் சைலண்டா இருக்காரு சார். அவர் என்ன காரணம்? சீமான் திருமாவளவன் தனக்கு அண்ணன், தன்னோட எதிரி ஸ்டாலின் தான். ஸ்டாலினை எதிரியா வச்சு எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுதான் சீமானுக்கு அரசியல். ஸோ திருமாவளவன் வந்து பறையர் இஷ்யூல ஸ்டாலின் அடிக்கும் போது திருமாவளவன் பலகீனப்படுவாரு. அது தனக்கு லாபத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். அதுல இதை தாண்டி திருமாவளவனை விமர்சனம் பண்றதோ திருமாவளவன் கூட சண்டை போடுறதோ சீமானுக்கு எந்த லாபத்தையும் கொடுக்காத. அது நஷ்டம் தான்றீங்களா? நஷ்டம் தான். சீமான் 1-4-8 ஜம்பிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய தலைவர். ஸ்டாலினை அடிக்கிற விமர்சனத்துல அது அருந்ததியர்கள் ஸ்டாலின் பக்கம் திரளுவாங்க. பறையர் தேவேந்திர வேளாளர்ல சீமானுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது லாபம் தானே, முழுமையா வரலனாலும் கூட இன்க்ரீஸ் ஆகிறது லாபம் தானே. அது இன்க்ரீஸ் ஆகும்போது திருமாவளவனுக்கு அது தன்னுடைய கோர் ஓட் பேங்க்ல சீமான் கை வைக்கிறா தானே பாப்பாரு. விஜய திரும்ப சீரியஸா எடுக்கல. அது டைரக்டா வந்து அந்த இஷ்யூவை எடுத்து வரல. சினிமா பார்த்துட்டு போடுறவன் 4 பேர் அப்படி ஒன்றும் பறையர் கம்யூனிட்டி இல்லை, இன்டெலக்சுவல் கம்யூனிட்டி. இன்னைக்கு உள்ள திருமாவளவன் ரவிக்குமார் வர இன்டெலக்சுவல் கம்யூனிட்டி. பட் அந்த இன்டெலக்சுவல் கம்யூனிட்டியில அந்த கம்யூனிட்டிக்கு பெருமையும் அந்த கம்யூனிட்டிக்கு இஷ்யூஸையும் அந்த கம்யூனிட்டிக்கு கூடுதல் அதிகாரம் சீமான் வர்றது. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு வர்றது. நானே அன்டச்சபிள் காஸ்ட்ல இருந்து வந்த நானே எனக்கு சொன்னா, அன்சியபிள் காஸ்ட்ல வந்த நானே எனக்கு சொன்னா, அன்டச்சபிள் நீ நிமிந்து நின்று ரெட்டமலை சீனிவாசன் மாதிரி நின்று அம்பேத்கர் சொல்றாரு சிங்கங்களா பலியிட முடியாதுன்னு சொல்றாருலாம். சீமான் அந்த மக்களோட வாக்கு வங்கியை நோக்கி அந்த மக்களோட உயர்வு, அந்த மக்கள் அதிகாரப்பட்டால் தான் உயர முடியுங்கிற அடிப்படையில கன்ஷிராம் பாணி ஸ்ட்ராட்டஜியை பறையர் சமூகத்துக்குள்ள கொண்டு எடுத்து அவர் அரசியல் பண்ணும்போது திரும்ப அதற்கு எதிர்வினை ஆற்றுவது இயல்பானது, இயற்கையானது. ஓகே, பறையர் சமூகம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்ற ஒரு அச்சம் அவர்கிட்ட இருக்கு திருமா கிட்ட. அது இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும். சீமான் நிமிந்து நின்று பறையர்களுக்காக பேசுறாரு. அதான் ரவிக்குமார்லாம் இந்த விஷயக்குள்ள என்கிட்ட வரமாட்டார். ஏன்னா நான் கரெக்டா தான் பேசுவேன். இதுல வெற்றி வீரரா திருமாவளவன் பறையர்களுக்கு பெருமையை சேர்க்கிறார். காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்து 52, 57, 62 பறையர் கம்யூனிட்டி தான் வடதமிழகத்துல வெற்றியை நிர்ணயிச்சாங்க. ரொம்ப தெளிவா விவரத்தோட ஓட்டு போடக்கூடிய ஒரு சமூகம். தொலைக்காட்சியில இருந்து 4 பேர் என்னன்னு தெரியாம பேசுற மாதிரி எல்லாம் இல்லை அந்த கம்யூனிட்டி. ஸோ இன்னைக்கு வந்து 2019, 21, 24 திருமாவளவன் தான் உருவத்தோட வெற்றி வீரருங்கிற லெவல்ல இருக்கிறாரு. ஸோ இது வந்து அந்த கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம வடதமிழகத்தின் வெற்றி வீரர்களுங்க பெருமையை திருமாவளவன் கொடுக்குறாரு. கூட்டணி அரசியல்ல இதுவும் அந்த சமுதாயத்துக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா ஓப்பன் கான்ஸ்டியூன்சில முதலியாரு, நாயுடு, ரெட்டி, பெரும்பாலும் வன்னியர்னு ஒரு போட்டி இருக்கும்போது இவங்களோட இந்த ஓட்டு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஓட்டாட்டு மாறிடுது. அதுக்கு உருவமா சீமான் இவர் திருமா வந்து கேட்டலிஸ்ட் ஆகுறது. அது அந்த கம்யூனிட்டிக்கு இன்னொரு வகையில தேவைப்படுது. 2 எம்பிக்கள் வந்து அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. அதே வேளையில கூட்டணி அரசியல்ல ஓபிசி பார்ட்டிகளான திமுக, அதிமுக எடுக்காத ஒரு இஷ்யூவை தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒரு தலைவராட்டு சீமான் எடுக்கிறதும் ஒரு தரப்பு பறையர்கள் மத்தியில சீமான் மீது பார்வை போகுது.
அது விசிகா நிற்காத தொகுதிகளில் பறையர்கள் ஓட்டு சீமானுக்கு போகலாமே, நம்ம இஷ்யூ எடுக்கிறாரு, நமக்காக பேசுறாரு, அந்த அடிப்படையில. ஸோ இதுதான் திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் உள்ள பிரச்சனை. கம்யூனிட்டிக்கு திருமாவளவன் பெருமையை தேடி கொடுத்துட்டாரு, மேலும் முக்கியத்துவத்தையும் அதிகாரத்தையும் சீமான் தேடி கொடுக்கிறாரு. சீமான் இந்த கம்யூனிட்டி இஷ்யூவை எடுத்து பஞ்சமரல மீட்பெல்லாம் பேசும்போதுதான் உயர்கல்வித்துறைக்கு கோவி பேர் என்ன, ஒரு கோவிச்செழியன் டெல்டாவில் நண்பர், ரொம்ப தன்மையான மனிதர், ரொம்ப அமைதியானவர், அவர் போன்றவங்க எல்லாம் அமைச்சராகிறாங்க. ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் ஆகிறாங்க. ஆரம்பத்தில் 2 அமைச்சர் ஆகாத போது 2 அமைச்சர் ஆகிறதுக்கு சீமான் பரையர் சமூக இஷ்யூஸை எடுத்து பேசுறதுதான் காரணம். ஓகே, இப்ப தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு நான் ஒரு மாநாடு போட போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தமிழ் தேசிய கட்சி நான் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. அது எதனால நினைக்கிறீங்க? அது பரையர் சமூகத்துல எடுபடும் நினைக்கிறாரா? எப்படி பாக்குறீங்க? நீங்க கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம். கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம். இதுவும் லாபம், இந்த மாநாடு கண்டிப்பா லாபம். ஓகே, சீமான் அவர்கள் ரீசெண்டா ஒரு திருநங்கையை வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் வரவேற்பையும் இன்னொரு பக்கம் விமர்சனம் அதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. எல்ஜிபிடிக்கு சமூகம் அவங்கள தமிழ் தேசிய கட்சி வேட்பாளர் அறிவிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். ஸோ எப்படி பாக்குறீங்க? புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. இது இந்த தேர்தலில் ஒர்க் ஆகும் பாக்குறீங்களா? இது ரொம்ப நிக்கட்டான ஒரு தேர்தல். இந்த தேர்தல் இது ஒர்க் ஆகுமா? சீமானோட இந்த துணிச்சலான முடிவு பாராட்டத்தக்கது. மற்றவங்க நான் டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட்டா இருக்கேன்னு சொல்றாரு. விஜய் புதுசா வராரு, இன்னொரு திராவிட கட்சியா தான் வராரு, பெரியாரு, இலவசம் அப்படிதான் வராரு. சீமான் இதுல 117 பெண்கள் அந்த இடத்துக்குள்ள ஒரு கேண்டிடேட் போடுறாரு, 117 ஆண்கள் கேண்டிடேட் போடுறாரு. பொது தொகுதியில் ஆதித்தமிழர், பறையர், தேவேந்திர குல வேளாளர்கள்னு கேண்டிடேட் போடுறாரு. வண்ணார், நாவிதர், குயவர் போன்றவங்களுக்கு எல்லாம் கேண்டிடேட் போடுறாரு. எங்க நார்வேல் தொகுதியில அவருக்கு கேண்டிடேட்டு ஒரு இந்து சமுதாயம், சிறிய எண்ணிக்கை இந்து சமுதாயம், தமிழன், முப்பாட்டன் முருகன்னு எல்லா இந்து சமுதாயங்களையும் இது பண்றாரு. இதுதான் அந்த தீக்காவில் உள்ள ஒரு சிலர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க. இதன் மூலமா RSSக்கும் பாஜகவுக்கும் ஆதரவா இருந்த இந்து நாடார்களை சீமான் நாம் தமிழர் பக்கம் கொண்டு வராரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு காமராஜ் சொன்னதை அண்ணாமலை சொல்லி எடுத்த ஓட்டை தன் பக்கம் கொண்டு வராரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான் வித்தியாசமான அணுகுமுறை மூலமா இந்துத்துவா திராவிடத்துக்கிட்ட போய் சேர்ந்த சூழ்நிலையில நான் தான் திராவிடத்தை எதிர்க்கிறேன்னு, திராவிடத்துல இருந்து வித்தியாசப்படுத்தி நான் இருக்கிறேன்னு ஒவ்வொரு இஷ்யூலையும் முன்னெடுத்து சீமான் கொண்டு போறாரு. அதுதான் வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்களுக்கும் கேண்டிடேட் கொடுத்து, நார்வல் கேண்டிடேட் ஒரு தொழிலதிபர் குயவர் வேலியர், மண்பாண்ட சகுடி சகோதரர் வேலியர் சகோதரர், அந்த கேண்டிடேட் அவர் ரொம்ப பிரமாதமா சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றான அணுகுமுறையில சீமான் போகும்போது ஒரு திருநங்கையை கேண்டிடேட்டா போடுறாரு. இது பலம் கொடுக்குமா? எப்படி பாக்குறீங்க? ஒர்க் ஆகும்? டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட் ஆகிருந்து ரிசல்ட் வருமான்னு கேட்கிறேன். வரும். டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட் ஆயிருந்து மற்றவங்களால புறக்கணிக்கக்கூடிய சமூகத்தை எவன் அரவணைக்கிறானோ அவன் முன்னாடி அந்த சமூகம் போகும். பரவலா வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் தமிழன்னு சீமான் முன்னாடி போக வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை கேண்டிடேட்டா போட்டா இந்துன்னு அண்ணாமலை பின்னாடி போயிருப்பான். பரவலா வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் அண்ணாமலை சீமானா இந்துன்னு அண்ணாமலை போயிருப்பான். இப்போ அண்ணாமலைக்கு அண்ணன் சீமான் முன்னாடி போவான். இப்போ சீமான் அவர்கள் காரைக்குடியில போட்டி போடுறாரு அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த காரைக்குடி உட்பட்ட நிறைய தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அண்ணாமலையை போடுறாங்க பாஜக. இது எப்படி பாக்குறீங்க? இதை யாரு வெல்வா? சீமான் இன்னும் தொகுதி முடிவு பண்ணல. சிவகங்கையில நிற்கலாம், திருவொற்றியூர்ல நிற்கலாம், காரைக்குடியில் நிற்கலாம். ஓகே, மேபி அதை கனெக்ட் பண்ணி தான் பாஜக அண்ணாமலையை பொறுப்பாளராக போடுறாங்களா? எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையை பொறுப்பாளராக போட்டா அண்ணாமலைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. சரி, அண்ணாமலை கட்சி கட்டுப்பாடுல தான் இருப்பாரு. ஆனா அண்ணாமலையை நீக்கினது சீமானுக்கு பூஸ்ட். அண்ணாமலை மாற்றம்னு சொல்லி திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு 18 விழுக்காடு வாக்கெடுக்கலன்னா சீமான் 8ங்கிறத 12 வந்திருப்பார். அது மட்டும் இல்ல, அண்ணாமலை நீக்கம் எடப்பாடிக்கு ஒரு அடி. அண்ணாமலையை நீக்கினது எடப்பாடிங்கிறது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு விளையாட கொண்டல இந்து நாடார்களுக்கு தெரியுது. அவன் இந்து நாடார் அண்ணாமலை லீடரா பார்த்தான், காமராஜரை பார்த்தான், மூப்பனாரை பார்த்தான், அண்ணாமலை பார்த்தான். சீமான இந்து நாடார் லீடரா பார்க்கல, எனக்கு தெரியும். பார்க்கல. அவன் கொள்கைக்குள்ள, அவன் தேசியத்துக்குள்ள காமராஜரை பார்த்தான், மூப்பனாரை பார்த்தான், அண்ணாமலையை பார்த்தான். அண்ணாமலையை பார்த்தவன் திராவிடத்துக்கிட்ட பாஜக இறங்கி போனதுல அவன் சீமான பெரிய
அளவுக்கு லீடராக இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெளிவாகவே தெரியுது. ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கு. அது இந்த நாடார் மட்டும் இல்லை, காமராஜ் மூப்பனாரை ஏற்றுக்கொண்ட மென்டாலிட்டி உள்ள கம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கு, பிராமணர் முதற்கொண்டு இருக்காங்க. இப்போ பிப்ரவரி மாதம் சீமான் அவர்கள் மாநாடு போடுறாரு. அந்த மாநாடு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமா, எப்படி பாக்குறீங்க அந்த மாநாடுனால? பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். கட்டுப்பாடான கூட்டம் இதுதாங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போகும். கட்டுப்பாடற்ற விஜய் கூட்டமும் கட்டுப்பாடான சீமான் கூட்டமும் கம்பேர் ஆகும்போது மக்கள் மத்தியில் கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸ் ஆன மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸ் ஆகும். இப்ப கூட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலையும் நாம் தமிழர் இருக்காங்க. கண்டிப்பா அரசியல்ல எல்லாருக்குமே இக்கட்டு இருக்குது, கம்பல்ஷன் தான். அது இல்லைன்னா விஜயை வச்சு விஜய் மேல பற்றுதல் இருக்கோ இல்லையோ, சீமானின் எதிர்ப்பாளர்கள்லாம் விஜய் பேசுறான். நீங்க விஜய் பற்றி பேசுறவங்களாம் கமல்ஹாசனை பற்றி பேசியிருப்பான். அவன் முகத்தெல்லாம் பாருங்க, ஸ்கேன் பண்ணி பாரு, அவன் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்கேன் பண்ணி பாரு, 5 வருஷம் பேசுனதை பார்த்தா அவன் யாருன்னு தெரியும். எனக்கு ரொம்ப வேண்டியவனாட்டும் இருப்பான், பாசமா இருப்பான். நான் ரொம்ப ஒண்ணு எல்லாத்தையும் யாச முடியாது, விடுங்க. ஓகே, நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.